நாம் உயிரிலும் உயர்வாக உபசரிக்கிற அன்னலம் பெருமானா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களது மார்க்கத்தை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்த்த அத்துணை நபித்தோழர்கள் தோழியர்கள் மீதும் நபி அவர்களது சொல் செயல் அங்கீகாரங்களை நம் கை சேர்க்க பாடுபட்ட அதற்காக வேண்டி ஆகப்பெறும் நேரங்களை ஒதுக்கிய தாபியின்கள் தபா தாபியின்கள் இன்னும் ஏனைய இமாம்கள் முஸ்லிம்கள் மீதும் குறிப்பாக நாட்களில் மிக சிறந்த நாளான ஜுமாவுடைய நாளில் மார்க்க சொற்பொழிவுகளுக்கு செவிசாய்த்து அதன்படியே செயலாற்ற வேண்டும் என்கிற உயரிய இலக்கோடு இங்கு சங்கமித்திருக்கிற நம்மவர்கள் மீது என்றும் நீடித்த நிலை வரட்டுமாக. அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்தில் அதீத மக்களால் பின்பற்றப்படுபவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எந்த அளவிற்கு மனிதர்கள் அவர்களை பின்பற்றுகிறார்கள், முஸ்லிம்கள் அவர்களை முன்மாதிரிகளாக எடுத்துக்கொள்கிறார்கள் என்றால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய ஒட்டுமொத்த அங்க அசைவுகளையும் தங்களது வாழ்வியல் நெறியாக எடுத்துக்கொண்டு செயலாற்றுகிறார்கள். அவர்களை மிகப்பெரிய அளவிலே நேசிக்கிறார்கள். இத்தகைய ஒரு மாமனிதரோடு இந்த உலகத்திலே அண்டி வாழ்வதற்கு, அண்மையாக இருப்பதற்கு வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கவில்லை. அவர்களை பார்ப்பதற்கோ, அவர்களோடு ஒட்டி உறவாடுவதற்கோ, அவர்களோடு பழகுவதற்கோ நமக்கு வாய்ப்பு கிடைக்கல. அந்த பாக்கியம் சில சாரார்களுக்கு மட்டும்தான் கிடைத்தது. அவர்கள் நபித்தோழர்கள். இந்த உலகத்திலே அந்த வாய்ப்பு நம்மை விட்டு நழுவினாலும் மறுமையிலே சில அறச்செயல்கள், நன்மையான காரியங்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்திலே அண்டி இருக்க வைக்கிறது. அந்த காரியங்கள் என்னென்ன என்பதை நாம இந்த ஜும்மாவுடைய உரையில பார்க்க இருக்கிறோம். நபித்தோழர்களை நாம் எடுத்துக்கொண்டால், இந்த உலகத்திலேயே ரசூலுல்லாவை பார்த்தவர்கள், இந்த உலகத்திலேயே அல்லாஹ்வுடைய தூதரோடு பழகியவர்கள். அவர்கள் நாளை மறுமையிலேயும் சொர்க்கத்திலேயும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்க வேண்டும் என்று வாஞ்சை கொண்டார்கள். உஹது போர்க்களத்துல கடுமையான ஒரு போர் சூழல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிரிகளால சுற்றி வளைக்கப்பட்டாங்க. அப்படி சுற்றி வளைக்கப்படும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழைப்பு விடுத்தார்கள். யார் இந்த எதிரிகளை என்னை விட்டு விரண்டோட செய்கிறாரோ அவர் என்னோடு சொர்க்கத்திலே நெருக்கமாக இருப்பார், தோழமை கொண்டு இருப்பார் அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ். இந்த அழைப்பை கேட்டு 7 அன்சாரி தோழர்கள் அந்த போர்க்களத்திலே உயிர் நீத்தார்கள். இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தவங்க தான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பழகியவர்கள் தான். ஆனால் இந்த உலகம் என்பது அழியக்கூடியது, நாமும் அழியக்கூடியவர்கள் என்பதை நினைத்து நித்தியமான மறுமை வாழ்க்கையிலே சொர்க்கத்திலே அல்லாஹ்வுடைய ரசூலோடு இருக்க வேண்டும் என்று வாஞ்சை கொண்டு அவர்களினுடைய உயிர்களை அந்த போர்க்களத்திலே நீத்து கொண்டார்கள். ஆனால் இன்றைக்கு நாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கல, அவர்களோடு பேசல, அவர்களோடு பழகல. இந்த பாக்கியம் மறுமையிலே நமக்கு கிடைக்கவிருக்கிறது என்றால் அதற்காக வேண்டி எந்த எல்லைக்கும் நாம் செல்வதற்கு தயாராக இருக்கணும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறாங்க. இரவு தொழுகைக்காக எழுந்திருக்கிறாங்க. ரபியா பின் மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களுக்குரிய தேவைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய விதமாக உழு செய்வதற்கான பாத்திரம், அவர்கள் கழிப்பறையில செல்றாங்கன்னா அதற்குரிய பாத்திரங்கள் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இளைஞன் இடத்துல கேட்கிறாங்க, உனக்கு ஏதாவது வேணும்னா எங்க கிட்ட கேளுங்களேன் அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப அவர் கேட்கிறாரு, அஸ்அலுனி முராஃபகத்தக ஃபில் ஜன்னா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வினுடைய தூதரே, சொர்க்கத்தில் நான் உங்களோடு இருக்க வேண்டும், உங்களோடு தோழமை கொண்டாட வேண்டும் அப்படின்னு கேட்கிறார். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கைரு தாலிக, வேற ஏதாவது கேளேன். அவர் சொல்றாரு, ஹுவ தாக்க, எனக்கு அதுதான் வேணும் அல்லாஹ்வுடைய தூதரே. அப்படியா, நீ அப்ப என்ன செய்யணும்னா, அஇன்னி அலா நஃப்ஸிக பி கஸ்ரத்தி சுஜூத், அதிகமாக சுஜூது செய்வது மூலமாக எனக்கு நீ உதவி செய். அல்லாஹ்விற்கு அதிகமாக சிரவணக்கம் செய்வது கொண்டு எனக்கு நீ உதவி செய்தால்
சொர்க்கத்திலே நீ என்னோடு இருக்கலாம் என்று அந்த நபித்தோழருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் பதிலளித்தார்கள். இது முஸ்லீம்ல இடம்பெறக்கூடிய நபிமொழி. ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி, ஒரு சக்கரவர்த்தி, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இளைஞரிடத்திலே இந்த கேள்வியை தொடுக்கிறார்கள், உனக்கு என்ன வேணும்னு கேளுன்னு. நம்மிடத்தில் இந்த கேள்வி தொடுக்கப்பட்டிருந்தால், எழுப்பப்பட்டிருந்தால் நாம என்ன பதில் அளிச்சிருப்போம்? காரு வேணும், வீடு வேணும், பங்களா வேணும், என்னென்ன ஆசைகள் எல்லாம் இருக்குதோ அதை எல்லாத்தையுமே கேட்டு நிவர்த்தி செய்திருப்போம். ஆனால் அந்த நபித்தோழர் மறுமையில் சுவர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும், அதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டார். அப்ப அல்லாஹ்விற்கு அதிகமாக சிரவணக்கம் செய்வது மூலமாக நான் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மறுமையிலே அண்டி இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறது. அதிகமாக சிரவணக்கம்னா தனியாக சிரவணக்கம் செய்வதற்கு வழிகாட்டப்படல. சஜிதாவினுடைய அத்தியாயங்கள் ஓதும் பொழுது தனியாக சஜிதா செஞ்சுக்கலாம். அதை தவிர சஜிதா என்று ஒரு தனியாக வணக்கம் சொல்லி தரப்படவில்லை. அப்ப இதுல என்ன சொல்லப்படுது? தொழுகையின் மூலமாக அதிகமான சிரவணக்கங்களை அல்லாஹ்வுக்கு நீங்கள் செய்யும் போது அது மறுமையிலே அல்லாஹ்வுடைய தூதரோடு மனிதர்களை அண்டி இருக்க வைக்கும் அப்படின்னு இந்த நபிமொழி நமக்கு தெரியப்படுத்துகிறது. ஏன் குறிப்பா சஜிதாவை சொல்லணும்? தொழுகையில நிறைய கிரியைகள் இருக்கு. தக்பீர்ல இருக்கிறது இருக்கு, ருக்குவுல இருக்கிறது இருக்கு, சுஜூதுல இருக்கிறது இருக்கு, அத்தஹியாத் இருக்கு. ஏன் பிரத்யேகமாக சஜிதாவை மட்டும் குறிப்பாக்கணும்னா, சஜிதா என்பது அல்லாஹ்விடத்துல ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துதுங்க. எப்படி நெருக்கத்தை ஏற்படுத்துது? ஒரு மனுஷனுடைய தன்மானம் யாருடைய காலையும் விழச் செய்யாது. அவனுடைய தன்மானம் அதுக்கு இடம் கொடுக்காது. இஸ்லாமும் அப்படி இடம் கொடுக்கல. இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய தரத்துல, எவ்வளவு பெரிய தகுதியில, எவ்வளவு பெரிய தராதரத்துல இருந்தாலும் அவன் காலில் நம்ம விழக்கூடாது. எவ்வளவு பெரிய ஆன்மீகவாதியாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, ஆட்சி தலைவராக இருந்தாலும் சரி, அவனுக்கு முன்பாக நம்முடைய தலை தரையை பார்க்க கூடாது அப்படின்னு நம்ம நினைப்போம். யாருக்கு மட்டும் இந்த சஜிதாங்கிற வணக்கத்தை, இந்த சஜிதாங்கிற கிரியை நம்ம உரித்தாக்குறோம்? அல்லாஹ்விற்கு மட்டும் உரித்தாக்குறோம். இதனால இந்த சஜிதா அல்லாஹ்விடத்திலே மிக நெருக்கத்தை நமக்கு ஏற்படுத்துகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அக்ரபு மா யகூனுல் அப்து மிர் ரப்பிஹி வஹுவ சாஜிதுன். ஒரு அடியான் அல்லாஹ்விடத்திலே எப்போது மிகவும் நெருக்கம் பாராட்டுகிறான்? அவன் சஜிதா செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில. அப்ப அதிகமாக சஜிதா செய்வதன் மூலமாக நாம அல்லாஹ்விடத்திலே, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த சஜிதாவை பொறுத்த வரைக்கும் கடமையான தொழுகையை இது குறிக்கல. ஏன் கடமையான தொழுகையை குறிக்கலன்னா, கடமையான தொழுகையில எவ்வளவு சுஜூது செய்யறதுக்கு வழிகாட்டப்பட்டிருக்கோ அவ்வளவு தான் செய்ய முடியும், அதிகமா செய்ய முடியாது. ஒரு ரக்காத்துல 2 சுஜூது, 2 ரக்காத்துல 4 சுஜூதுன்னா அவ்வளவுதான் செய்ய முடியும். 4 ரக்காத்துல 8 சுஜூதுன்னா அவ்வளவுதான் செய்ய முடியும், அதிகமா செய்ய முடியாது. அப்ப அதிகமான சஜிதாக்களை நாம் எப்படி செய்வது? உபரியான வணக்கங்கள் மூலமாக நம்முடைய சுஜூதுகளை அதிகப்படுத்துறது. உபரியான வணக்கங்களுக்கு நம்ம சொல்லி தெரிய வேண்டியது கிடையாது. ஒரு நாளைக்கு ஒவ்வொரு வக்துக்கும் தொழக்கூடிய முன்பின் சுன்னத்துகள், லுஹா தொழுகைகள், இரவு தொழுகைகள், வித்ரு தொழுகைகள், இப்படி பல தொழுகைகளை அல்லாஹ்வுடைய ரசூல் வழிகாட்டி இருக்கிறாங்க. இப்ப இந்த ரமலானுடைய மாசத்துல நம்ம அதிகமா பயிற்சி எடுத்த தொழுகை எது? இரவு தொழுகை, கியாமுல் லைல். இது நம்முடைய வாழ்க்கையில ஒட்டுமொத்தமாக தொடரணும். அதன் மூலமாக அதிகமான சஜிதாக்கள் செய்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பதற்கான வாய்ப்புகளை நாம பெற்றுக்கொள்ளணும். இரவு தொழுகை 20 ரக்காத்தா, 23 ரக்காத்தா, 8 ரக்காத்தா, 13 ரக்காத்தா, 8 ரக்காத்து தொழுதுட்டு மறுபடியும் வீட்டுக்கு போய் தொழுகலாமா? 2 வாட்டி வித்ரு தொழுகலாமா? வித்ரு தொழுதுக்கு பிறகு சுன்னத்தான தொழுகைகள், நஃபீலான தொழுகைகள் தொழுகலாமாங்கிற 1008 கேள்விலாம் எப்போ வரும் தெரியுமா? ரமலானுடைய மாசத்தை ஒட்டி தான் வரும். அதுக்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் 8+3 ரக்காத்தை ரமலானுடைய மாதத்திலும் ரமலானுடைய அல்லாத மாதங்களிலும் தொழுதார்கள் என்று ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க. அப்ப இந்த உபரியான வணக்கங்கள், குறிப்பாக இந்த இரவு தொழுகை என்பது அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். ஏன் இந்த இரவு தொழுகை நம்ம குறிப்பாக்குறோம்னா, நீங்க ஒரு நாள் தஹஜ்ஜத் இரவு தொழுகை நீங்க தொழுதீங்கன்னு வைங்களேன், நீங்களா ஃபீல் பண்ணுவீங்க, நம்ம அல்லாஹ்விடத்துல ரொம்ப நெருக்கமா இருக்கிறோம், அல்லாஹ் நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிறான், அல்லாஹ் நம்ம பக்கத்திலே இருக்கிறாங்கிறத அந்த தினம் முழுவதும் நாம என்ன செய்வோம்? ஃபீல் பண்ணுவோம். இரவு தொழுகையை நம்ம அதிகமாக தொழுவணும். ரமலானுடைய மாசத்துல பாத்தீங்கன்னா முதல் நாள் முஹப்பத்தா முதல் சஃப்ல உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க, நல்ல அத்தர்லாம் பூசிட்டு டிப்டாப்பா ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு உட்கார்ந்துகிட்டு இருப்பாங்க. அப்படியே பிறை தேய தேய ஈமான இரையச்சமும் தேஞ்சுக்கிட்டே போவோம்.
அடுத்து பாய 27ல பார்க்கலாம், அடுத்து பெருநாள் தொழுகையில பார்க்கலாம். அப்ப அந்த உபரியான வணக்கங்கள்ல இருக்கக்கூடிய அந்த சுணக்கங்கள் இன்னைக்கு பரவலாக பார்க்கப்படுகிறது. ஒரு ஆபீஸ், ஒரு அலுவலகம், அதுல 8 மணி நேரம் வேலை பார்த்தா இவ்வளவு சம்பளம், ஓவர் டைம் வேலை பார்த்தா கூடுதல் சம்பளம்னா நைட் ஷிஃப்ட் முதற்கொண்டு பார்க்கறதுக்கு நாம தயாரா இருக்கிறோம். ஆனா பள்ளிவாசல்கள்ல பாத்தீங்கன்னா ருக்கு செய்யும் பொழுது ஒரு குதிரை படை ஓடி வரக்கூடிய சவுண்ட் பள்ளிவாசல்ல கேட்கும். நன்மைக்கு முந்தி வர்றாங்கன்னு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அவசரப்பட்டு முடிவு எடுத்துடக்கூடாது. அந்த ரக்காத்தை விட்டுட்டா அடுத்து எழுந்து தொழுகணும்ல, அதுக்கு அலுப்புப்பட்டுட்டு ஓடி வர்றாங்க. அப்ப முன் சுன்னத்து போயிருச்சு. இமாம் சலாம் கொடுத்த உடனே வாசல்ல ஒரு 10 பேர் நிப்பாங்க. அப்போ ஒரு குதிரை படை ஓடக்கூடிய சவுண்ட் கேட்கும். அதுல யாராவது ஒரு ஆளு சஜிதாவில் ரொம்ப முகப்பத்தை துவா கேட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா மனசுக்குள்ளேயே திட்டுவார், இவர் எப்ப சஜிதாவை முடிக்க நான் வெளியே போக. அப்ப உபரியான வணக்கங்களை நம்ம ஆர்வம் காட்டணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நண்பகல்ல காணோம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்க்கறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை இரவுல காணோம். ஆயிஷா பார்க்கறாங்க, பார்த்த உடனே ரசூலுல்லாஹ் இல்ல. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, வல மஸ்துல் மஸ்ஜித, ரசூலுல்லாஹ்வை காணன உடனே நான் போய் பள்ளிவாசல்ல பார்த்தேன். இதா ஹுவ சாஜிதுன், அவர்கள் சஜ்தா செய்து கொண்டு இருந்தார்கள். நம்ம வீட்டுல நம்மளை காணோம், ஒரு 3 மணி 2 மணிக்கு காணோம்னா நம்ம வீட்டுல பள்ளிவாசல் வந்து தேடுவாங்களா? அப்பதான் மனைவிமார்களுக்கு 7வது அறிவு ஓப்பன் ஆகும். மணி 2 ஆச்சு 3 ஆச்சு, கணவர் எங்க போயிருப்பாரு அப்படின்னு யோசிப்பாங்க. ரசூலுல்லாஹ் பள்ளிவாசல்ல போய் தேடுறாங்க, ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, சஜ்தா செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில. இந்த உலகத்திலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பதற்கான தகுதி அதுதான். முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், இந்த முகம்மது என்பவர் இறை தூதர். வல்லதீன மஅஹு, அவரோடு இருப்பவர்கள் எத்தகையவர்கள் என்றால் அஷித்தாவு அலல் குஃபார், காஃபிர்களிடத்திலே கடுமையாகவும் தங்களுக்கு மத்தியிலே இணக்கமாகவும் இருப்பார்கள். தராஹும் ருக்கஅன் சுஜ்ஜதை யப்தகூன ஃபضலம் மினல்லாஹி வ ரிதுவானா, அல்லாஹ்வினுடைய சிறப்பையும் அல்லாஹ்வினுடைய பொருத்தத்தையும் எதிர்பார்த்து அவர்கள் ருக்கு சுஜூது செய்வார்கள். சீமாஹும் ஃபீ உஜூஹிஹிம் மின் அஸரி சுஜூத், அவர்களினுடைய முகங்களிலே சஜ்தா செய்த வடுக்கள் தான் அவர்களுக்குரிய குறியீடு, அவர்களுக்குரிய அடையாளம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இந்த உலகத்திலே இருப்பதற்கான தகுதி என்ன? அவர்களினுடைய முகத்திலே சஜ்தா செய்த வடுக்கள் இருக்கும். ஒவ்வொருவருடைய சருமத்தை பொறுத்து அது மாறுபடும். இப்படி மேட்டு போட்டிருந்தா சஜ்தாவினுடைய வடு வராது, வடு இருக்கிறது மேட்டு கிடையாது. அந்த அளவுக்கு நீ அல்லாஹ்வுக்கு சுஜூது செஞ்சு வணங்குனியா, இந்த உலகத்தில் இருப்பதற்கான தகுதியும் அதுதான், மறுமையில இருப்பதற்கான தகுதியும் அதுதான். இரண்டாவது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், முஸ்லிம்ல வரக்கூடிய நபிமொழி, அனவ காஃபிலுல் யதீம், நானும் அனாதை காப்பாளரும் கஹாத்தைன், மறுமையிலே இப்படி இருப்போம் என்றார்கள். ஃபஅஷார பி இஸ்பாஇஹி வல் உஸ்தா, தன்னுடைய ஆட்காட்டி விரலையும் நடுவிரலையும் இணைத்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அனாதை பராமரிப்பாளர், ஆதரவற்றவர்களை காப்பவர்கள், அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். அனாதைகள்னா யாருங்க? எந்த குழந்தைகள் தந்தையை இழந்து விடுகிறதோ அவங்க அனாதைகள். எல்லா உறவுகளும் இருக்கும், தாய் இருப்பாங்க, சகோதர சகோதரிகள் இருப்பாங்க. தந்தை இல்லைனாலே அவர்கள் இஸ்லாத்தினுடைய பார்வையில் அனாதைகள். அவர்கள் பாலிய பருபக்குவத்தை அடைகிற வரைக்கும் யத்தீம் அப்படிங்கிற பட்டியலில் தான் அவங்க சேருவாங்க. ஏன்னா தந்தை இல்லாதனுடைய வாழ்க்கை அவ்வளவு இலகுவான வாழ்க்கை கிடையாது. ஒரு தந்தை அப்படிங்கிறவங்க பிள்ளைகளுக்கு எவ்வளவு பெரிய முதுகெலும்பாக இருக்கிறாங்க, அவர்களினுடைய பாரங்களை எந்த அளவுக்கு சுமக்கிறார்கள் அப்படிங்கிறத எல்லாம் சொல்லி தெரிய வேண்டிய விஷயம் கிடையாது. அப்ப தந்தை இல்லைன்னா அவர்கள் அனாதைகள். இவர்களை யார் காக்கிறாரோ அவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. இன்னைக்கு நம்முடைய ஜமாத் சார்பாக சிறுவர் ஆதரவு இல்லங்கள் இயங்கி கொண்டிருக்கிறது. அதுல நாம ஒரு பிள்ளைக்கு பொறுப்பேற்று கொண்டு அவர்களுக்கான மொத்த செலவையும் ஏற்றுக்கொண்டோம்னு வைங்க, அல்லாஹ் நாடினால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். இஸ்லாத்தினுடைய துவக்கத்துல, இஸ்லாம் வருவதற்கு முன்பாக பெண் பிள்ளைகளை அந்த சமுதாயம் கொலை செய்தார்கள், உயிரோடு புதைத்தார்கள். அல்லாஹ் தஆலா திருமறையில சொல்லும் பொழுது, இதல் மௌஊதத்து சுஇலத் பி ஐயி தம்பின் குத்திலத், உயிரோடு கொலை செய்யப்பட்ட பெண் குழந்தை எந்த காரணத்திற்காக அவள் கொலை செய்யப்பட்டாள் என்று நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவாள் அப்படிங்கிறான் அல்லாஹ். அப்ப இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்பாக அரபகத்துல குழந்தைகளை குழி தோண்டி புதைக்கக்கூடிய நிலைகள் இருந்துச்சு.
எப்படியான புரட்சி ரசூலுல்லா ஏற்படுத்தினாங்க தெரியுமா? ஹிஜ்ரி 7ல உம்ரத்துல் கலாவுக்கு ரசூலுல்லா போனாங்க. 6ல போக வேண்டிய உம்ரா தடுக்கப்படுறாங்க, கலாவாயிருது, 7ல போறாங்க. உம்ரா முடிச்சிட்டு வரும் பொழுது உஹது போர்க்களத்துல கொல்லப்பட்ட ஹம்சா ரலியல்லாஹு அவர்களினுடைய அனாதை மகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஓடி வர்றாங்க. சிறிய தந்தையே, சிறிய தந்தையே ஓடி வர்றாங்க. ஓடி வந்தவளை ஆற தழுவி அலி ரலியல்லாஹு அவர்கள் தூக்கி ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களிடத்துல கொடுத்து, நீங்க நல்ல முறையை இந்த பிள்ளையை வளருங்க அப்படிங்கிறாங்க. தன்னுடைய மனைவி ஃபாத்திமா. 3 பேருக்கு சண்டைங்க அந்த குழந்தையை வளர்க்கறதுக்கு, அந்த அனாதை சிறுமியை பாதுகாக்கிறதுக்கு 3 பேருக்கு மத்தியில சண்டை. நான் தான் வளர்ப்பேன், நான் தான் வளர்ப்பேன். அலி போட்டி போடுறாரு, அலியினுடைய சகோதரர் ஜாஃபர் போட்டி போடுறாரு, ஜெய்தும் போட்டி போடுறாரு, 3 பேரும் போட்டி போடுறாங்க. ஒவ்வொரு தரப்பினுடைய வாதத்தையும் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. அலி சொல்றாரு, இது என்னுடைய சிறிய தந்தையின் மகள், இவளை வளர்ப்பதற்கு நான் தான் தகுதி படைத்தவன் அப்படிங்கிறாரு. ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, இல்ல இல்ல, இவள் என்னுடைய சிறிய தந்தையின் மகள், அதே சமயத்துல என்னுடைய மனைவிதான் இந்த சிறுமியினுடைய சிற்றன்னையாக சின்னம்மாவாக இருக்கிறாங்க, அப்ப நான் தான் இந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு தகுதியானவர். ஜெயிது ஓடி வர்றாரு, ஜெயிதுக்கு எந்த சொந்தமும் கிடையாது. ஜெயிது சொல்றாரு, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரர், அதுபோல ஹம்சா எனக்கு சகோதரர், அப்ப அவருடைய மகளை வளர்ப்பதற்கு நான் தான் தகுதியானவன். 3 பேர் அந்த அனாதை சிறுமியை வளர்க்கறதுக்கு போட்டி போடுறாங்க. எப்படியான சமுதாயமாக இருந்ததை எப்படி ரசூலுல்லாஹ் மாத்திட்டாங்கன்னு பாருங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் காலத்து, சிற்றன்னை என்பவள் பி மன்சிலத்தில் உம்மி, தாயினுடைய அந்தஸ்தில் இருக்கிறார்னு அந்த பிள்ளையை தூக்கி ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு சில விஷயங்கள் நடக்குது. அப்ப என்னன்னா, அந்த அனாதைகளை ஆதரவற்றவர்களை பராமரிப்பதற்கு போட்டி போட்டு கொண்ட சமுதாயம் இங்க. இன்னைக்கு பல அனாதை பிள்ளைகள், ஆதரவற்ற பிள்ளைகள் கைவிடப்படக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம். அப்ப அனாதை பிள்ளைகளை பாதுகாப்பவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. அடுத்து அகமதுல இடம்பெறக்கூடிய நபிமொழி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஆல இப்னத்தைனி அவ் ஸலாசன் அவ் உக்தையைனி ஸலாசன், யார் ஒரு மனிதர் 2 பெண் குழந்தை அல்லது 3 பெண் குழந்தை, 2 சகோதரி அல்லது 3 சகோதரியை நல்லொழுக்கத்தோடு பராமரித்து வளர்க்கிறாரோ, அவர் இறக்குகிற வரைக்கும் நல்ல ஒழுக்கத்தோடு பராமரித்து யார் வளர்க்கிறாரோ அவர் மறுமையிலே என்னோடு இப்படி இருப்பார். தன்னுடைய ஆட்காட்டி விரலையும் நடுவிரலையும் அல்லாஹ்வுடைய தூதர் இணைத்து காட்டினார்கள். அப்ப பெண் குழந்தைகள் 2 அல்லது 3, சகோதரிகள் 2 அல்லது 3, நல்லொழுக்கத்தோடு அவர்களை பராமரித்து வளர்ப்பவர்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. இன்னைக்கு பார்க்கிறோம் சமுதாயத்துல பெண் பிள்ளைகளை நல்ல முறையில் அவர்களுக்கு கல்வியை போதித்து அவர்களுக்கு ஒழுக்கத்தை போதித்து வளர்க்கிறதுங்கிறது ஒரு சாமானிய விஷயம் கிடையாது, ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அப்படியான சமுதாயத்துக்குள்ள, அப்படியான அதல வாதாளத்திற்குள்ளே நாம் மாட்டிக்கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு எப்படி ஆயிட்டாங்கன்னா, முளைச்சி 4 இலை விடல, ஒரு சின்ன சிறுமிங்க அறகுறை ஆடையை போல அவளுக்கு பாவித்து, சினிமா நடிகையை போல பாவித்து அவளை நடனமாட வைத்து அதன் மூலமாக காசு சம்பாதிக்கக்கூடிய பெற்றோர்கள் இருக்கிறாங்களா இல்லையா? சின்ன பிள்ளை, அந்த சின்ன பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுக்கணும்? உன்னுடைய உடம்புல எதை மறைக்கணும், உன்னுடைய உடம்பை யாரையும் தொடவிடக்கூடாது, இதெல்லாம் சொல்லி வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள் அந்த பிள்ளைக்கு அறகுறை ஆடை அணிவித்து நடனமாட வைத்து அதை ரீல்ஸாக பரப்பி அதன் மூலமாக வருவாய் பெறக்கூடிய அவலத்தை இன்னைக்கு பார்க்க முடியுதா இல்லையா? அப்ப பெண்கள் வளரும் போதே எப்படி வளர்றாங்கன்னு பாருங்க. மெரினா பீச்சுக்கெல்லாம் போனீங்கன்னா இது மாதிரி ஒரு கேமரா ஸ்டாண்ட், ஒரு 10 கேமரா ஸ்டாண்டை பார்க்கலாம். எல்லாம் டிக்டாக் ரீல்ஸ், ஸ்கார்ஃப் போட்டுக்கிட்டு, ஃபர்தா போட்டுக்கிட்டு, வெட்கத்தை மானத்தை அதிகமாக கடைபிடிக்க வேண்டிய பெண்கள் இப்படி சாலைகளிலே ஆடி திரிகிறார்கள். அதுல இன்னும் கொடுமை என்னன்னா, தன்னுடைய வாழ்க்கையை படமாக்கி அந்த படத்தை பணமாக்குறாங்க. விளாக்ஸ்னு ஒரு சேனல் ஓபன் பண்ணி, காலையில இந்த அம்மா பல்லு தேய்ச்சிருக்கோம், காலையில குளிச்சிருக்கோம், இட்லி பொங்கல் சாப்பிட்டு இருக்கோம், அதை எல்லாத்தையும் எடுத்து என்ன செய்யறது, அதை சமுதாயத்தில் சமூக வலைதளங்கள்ல பரப்புறது. ஊட்டி டூர் கேள்விப்பட்டிருப்பீங்க, கொடைக்கானல் டூர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பாத்ரூம் டூர் கேள்விப்பட்டீங்களா? அந்த கொடுமையெல்லாம் நீங்க சமூக வலைதளங்கள்ல பார்க்கலாம். பாத்ரூம் டூர்னா என்ன? வாங்க மக்களே வாங்க, எங்க பாத்ரூம்குள்ள என்ன இருக்குன்னு பாருங்க, எங்க பாத்ரூம்குள்ள ஜக் இருக்கு, மக் இருக்கு, குழா இருக்கு, எல்லாத்தையும் பாருங்க. உங்ககிட்ட இப்ப யாரு கேட்டா?
அதை பார்க்கிற ஆட்கள் பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கான பார்க்கறான். பத்ரு போற சம்பந்தமா பேசினா பாக்குறது கிடையாது, பாத்ரூம் டூர சம்பந்தமா பேசினா பாக்குறாங்க, அதை வீடியோ எடுத்து போட்டா பாக்குறாங்க. அப்ப பெண்கள் இந்த சமுதாயத்தில் எந்த நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள், எப்படி வார்த்தெடுக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறத கவனிக்கணும். ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழகிய முன்மாதிரிங்க. அவருடைய தந்தை உஹது களத்துல கொல்லப்படுறாரு. போறதுக்கு முன்னாடியே நம்ம கொலை செய்யப்பட்டோம்னு தெரியுது. அவ என்ன செய்யறாரு? அவரு தன்னுடைய மகனார் ஜாபிர் அவர்களிடத்துல 2 வாக்குறுதிகளை, 2 மரண சாசனங்களை செய்கிறார். ஜாபிரே, எனக்கு நிறைய கடன் இருக்குமா, அந்த கடனை நீங்க அடைச்சு வைக்கணும். ஏன்? மறுமையில இல்லைன்னா சொர்க்கத்துக்கு போக முடியாது. அந்த கடனை நீங்கள் அடைத்து வைக்கணும். 2வது என்ன? உங்களுக்கு சகோதரிகள் இருக்கிறாங்க, அந்த சகோதரிகளை நல்ல முறையில கரை சேர்க்கணும் அப்படின்னு 2 வாக்குறுதியை தன்னுடைய மகனாருக்கு. உஹது போர்க்களத்தில் அவர் அலோடு இல்ல, உள்ள அவர் வர முடியாது, சின்ன பையங்கிறதுனால ரசூலுல்லாஹ் வேணான்ட்டாங்க. அந்த 2 வாக்குறுதியை கடைசி காலம் வரைக்கும் நெஞ்சில சுமந்து அந்த தந்தைக்குரிய கொடுத்த வாக்குறுதியை நிவர்த்தி செய்தார். பல காலங்கள் ஆகுது. தாதுர்ரிக்கான ஒரு போர்க்களம், அந்த போர்க்களத்துக்கு போயிட்டு வர்றாங்க. போர்க்களத்துக்கு போயிட்டு வரும் பொழுது பல வருடங்கள் கழித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாபிரை பார்க்கறாங்க. ஜாபிர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல கேட்கறாங்க, ஜாபிரே, நீங்க மனம் முடிச்சிட்டீங்களா, திருமணம் பண்ணிட்டீங்களா? அல்லாஹ்வுடைய துறை மனம் முடிச்சிட்டேன். நீங்கள் கன்னி பெண்ணை மனம் முடித்தீர்களா, விதவை பெண்ணை மனம் முடித்தீர்களா? அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, விதவை பெண்ணை திருமணம் முடிச்சேன். அப்ப ரசூலுல்லாஹ் திரும்பி கேட்டாங்க, நீங்க கன்னி பெண்ணை திருமணம் முடித்திருந்தால் நீங்கள் கொஞ்சி குலைந்து விளையாடுவதற்கு ஏதுவாக இருக்குமே, நல்ல சந்தோஷமா இருந்திருக்கலாமே. அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு பல சகோதரிகள் இருக்கிறாங்க. நான் ஒரு சின்ன பெண்ணை, கன்னி பெண்ணை திருமணம் முடித்தால் அவளும் என்னுடைய சகோதரிகளோடு சேர்ந்து விளையாடி கொண்டிருப்பாள். என்னுடைய சகோதரிகளை நல்ல முறையில் அவர்களுக்கு ஒழுக்கத்தை போதித்து, அவர்களுக்கு கல்வியை போதித்து வளர்க்க வேண்டும். அதற்காக வேண்டி எனக்கு ஒரு பக்குவம் உள்ள பெண் தேவைப்பட்டால் அதனால விதவை பெண்ணை நான் மனம் முடிச்சேன் என்று அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு பதில் சொல்றார். திருமணங்கிறது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியமான விஷயம். எதற்காக வேண்டி விதவை பெண்ணை அவர் திருமணம் முடித்தார்? துஅத்திபுஹுன்ன, அந்த விதவை பெண் அவர்களுக்கு அதபை, அவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். ஒத்து அல்லிமுஹுன்ன, அவர்களுக்கு கல்வியை போதிக்கணும் என்பதற்காக விதவை பெண்ணை மனம் முடித்துக் கொண்டார். அல்லாஹ்வினுடைய நாட்டம் இருந்த மறுமையிலே அவருக்கு ரசூலுல்லாஹ்வோடு இருப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும். நாம 2 குழந்தைகளையோ, வரலாற்றில் அவருக்கு சொல்லப்படுகிறது 9 சகோதரிகள் இருந்தாங்க. அப்ப நாம குறைஞ்சபட்சம் 2 பெண் குழந்தைகள் அல்லது 3, 2 சகோதரிகள் அல்லது 3 சகோதரிகள், இவர்களை நல்ல முறையிலே பராமரித்து வளர்த்தால் மறுமையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது. அடுத்தது என்ன தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னா ஹப்பக்கும் இலைய வ அக்ரபக்கும் மின்னி, மறுமையில என்னிடத்தில் மிகவும் நேசத்திற்குரிய எனக்கு அருகில் இருக்கக்கூடியவர்கள் யார் என்றால் முஹாசினுக்கும் அஹ்லாக்கன், உங்களில் யார் நல்ல பண்பு கொண்டவராக, நல்ல நடத்தை கொண்டவராக இருக்கிறாரோ அவர் என்னிடத்தில் மிகவும் நேசத்திற்குரியவராகவும் மறுமையிலே எனக்கு மிகவும் அருகில் இருப்பார் அப்படின்னு நாங்க ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நம்ம ஒட்டி இருக்கணும்னா அதுக்கான தகுதி நமக்கு இருக்கணும். அதுக்கான தகுதியில முதல் தகுதி என்ன? நம்முடைய நடத்தைகள், நம்முடைய பண்புகள், நம்முடைய குணாதிசயங்கள் அதை மாத்தணும். எல்லாத்துலயுமே பொறுமை, சகிப்புத்தன்மை, மென்மை, மேன்மை, நாணயம் உள்ளிட்ட அனைத்து பண்புகளும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தன்னுடைய வாழ்க்கையில நடந்தார்களோ அது போன்று இருக்கணும். நம்ம யாரோடு சேர்றோமோ அவனுக்கு ஈக்குவலான தகுதி இருக்கணும்லங்க. பணத்துல இல்லைனாலும், பொருளை இல்லைனாலும், குணாதிசயத்திலேயாவது தகுதி இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கணும்னா அவர்கள் எப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே மக்களிடத்தில் தன்னை பறைசாற்றி கொண்டார்களோ, தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார்களோ அது போன்ற பண்புகளில் நாம பழகணும். நம்முடைய அணுகுமுறைகள் அப்படி இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறித்து அல்லாஹ் பேசுறான் குர்ஆன்ல, ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்தலஹும், நபியே, அல்லாஹ்வினுடைய அருளால் நீங்கள் மக்களிடத்திலே மென்மையாக அழகான அணுகுமுறையில் நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள். வலவ் குன்த ஃபல்லன் கலீதல் கல்ப், கடும் போக்கு கொண்டவராக, கடுமையான உள்ளம் கொண்டவராக நீங்கள் இருந்திருந்தால் லன்ஃபல்லு மின் ஹவுலிக,
உன்னை விட்டு இந்த மக்கள் எல்லாம் விரண்டு ஓடி இருப்பார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பேற்பட்ட மக்கள் சாம்ராஜ்யத்தை வென்றெடுத்ததற்குரிய காரணம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹ்வுடைய நடவடிக்கை, ரசூலுல்லாஹ்வுடைய பண்பு, ரசூலுல்லாஹ்வுடைய குணத்தை பார்த்து இஸ்லாத்துக்கு வந்தவர்கள் பல பேர் இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம குணங்களை பார்த்து இஸ்லாத்தை விட்டு போகாம இருந்தா சரி, எல்லாரையும் இல்லை, சில பேர் அப்படி இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா இந்த குர்ஆனை கொண்டு போறாங்க ரசூலுல்லாஹ். இந்த குர்ஆனை கொண்டுட்டு போகும்போது இந்த குர்ஆனை எது உண்மைப்படுத்தும், எந்த சான்று உண்மைப்படுத்தும் அப்படிங்கறது அல்லாஹ் சொல்லும் பொழுது, நபியே நீங்கள் சொல்லுங்கள், இத்தனை வருஷம் நான் உன் கூட வாழ்ந்திருக்கிறேனே, என் வாழ்க்கையை நீ சிந்திச்சு பார்க்க மாட்டியா? இந்த குர்ஆன் இறைவேதம் என்பதற்குண்டான சான்றுகளில் ஒரு சான்று என்ன? இந்த இறை தூதருடைய வாழ்க்கை. அப்படியான வாழ்க்கை மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே பல உள்ளத்தை வென்றெடுத்தார்கள், தன் வசப்படுத்தினார்கள், வயப்படுத்தினார்கள். இந்த குர்ஆனை கொண்டு போகும் பொழுது, இல்லை இவர் பொய் சொல்றாரு, இவருக்குள்ள ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்கு, ஒரு சூனியம் செய்யப்படுறாருன்னு பல விமர்சனங்களை வச்சான். அல்லாஹ் சொல்றான், 40 வருஷ காலம் உன் கூட நான் வாழ்ந்திருக்கிறேன், என்கிட்ட பொய்ய பார்த்திருக்கிறியா, புறம்பேசி பார்த்திருக்கிறியா, திருடி பார்த்திருக்கிறியா, அடுத்தவருடைய பொருளுக்கு ஆசைப்பட்டு பார்த்திருக்கிறியா? என்னுடைய வாழ்க்கை தான் இந்த குர்ஆனை மெய்ப்படுத்துவதற்குரிய சான்று அல்லாஹ் சொன்னான். அவ்வளவு அழகான பண்புகளோடு அல்லாஹ்வுடைய தூதர் பழகினார்கள். சிறுவர்களிடத்துல, முதியவர்களிடத்துல, பெண்களிடத்துல, மனைவி இடத்துல அவ்வளவு அழகாக அல்லாஹ்வுடைய தூதர் அணுகினார்கள். அப்ப ரசூலுல்லாஹ்வோடு நாம இருக்கணும்னா குறைந்தபட்சம் அவர்களை போன்ற பண்பு நமக்கு இருக்கணும். அந்த பண்புகள் இருந்தால் அல்லாஹ்வினுடைய நாட்டத்தின்படி மறுமையிலே ரசூலுல்லாஹ்வோடு இருக்கலாம். அடுத்தது, ஒரு நபி தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, மத்தஸ்ஸாஅத்து, மறுமை நாள் எப்ப வரும்? திரும்பி கேட்டாங்க ரசூலுல்லாஹ், மஅத்ததலஹா, அதுக்கு நீ என்ன செஞ்சிருக்கிற? அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, மறுமைக்காக பெரிய சதக்காவோ ஹஜ்ஜோ உம்ராவோ தொழுகைகளோ பெருசா நான் செஞ்சது கிடையாது. நான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் உயிருக்கு உயிராக நேசிக்கிறேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்த மஅமன் அஹ்பப்த, நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களோடு மறுமையில இருப்பாருன்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம நேசிக்கணும், உயிருக்கு உயிராக காதலிக்கணும். அந்த காதல், அந்த அன்பு, அந்த பாசம் எப்படி இருக்கணும் தெரியுமா? மின் வலதிஹி வ வாலிதிஹி வன்னாசி அஜ்மைன், தன்னுடைய பிள்ளைகளை விட, பெற்றோர்களை விட, உலகமாந்தர்கள் யாவர்களையும் விட ரசூலுல்லாஹ்வை நேசிக்கணும். அது நம்முடைய ஈமானை ஒட்டி பார்க்கக்கூடிய, உரசி பார்க்கக்கூடிய காரியம். அப்படி ரசூலுல்லாஹ்வை நம்ம நேசிக்கிறோமா? யாரை கேட்டாலும் யோசிக்காம ரசூலுல்லாஹ்வை நேசிக்கிறோம். அந்த நேசம் எப்படி இருக்கு? ரசூலுல்லாஹ் அல்லது அல்லாஹ் ஒரு சபையில கேலி செய்யப்படுறாங்க, அவர்களினுடைய வாக்குகள், அவர்களினுடைய வார்த்தைகள் மீறப்படுகிறது, அவர்கள் ஒரு சபையிலே துச்சமாக மதிக்கப்படுகிறார்கள். அங்க போய் நம்ம கலந்துக்கிறோம். எந்த சபையாக இருந்தாலும் சரி, அதே சபையில நம்ம உம்மா துச்சமாக மதிக்கப்படுறார், நம்ம வாப்பா துச்சமாக மதிக்கப்படுறாரு, கலந்து போமா? சாகர வரைக்கும் வீட்டு வாசலை மிதிக்க மாட்டேன்னு வசனம் பேசிட்டு வருவோம். ஆனா அதே சபையில ரசூலுல்லாஹ் கேலி செய்யப்படும் பொழுது, அல்லாஹ் கேலி செய்யப்படும் பொழுது, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் அவர்களினுடைய வாக்குகள், வார்த்தைகள் மீறப்படும் பொழுது அங்க போய் கலந்துக்கிறோம். அப்ப இது நேசம் கிடையாது. ரசூலுல்லாஹ்வை நேசிக்கணும்னா உள்ளார்ந்து நேசிக்கணும், உளமாற நேசிக்கணும். அவர்களினுடைய வாக்குகளை, வார்த்தைகளை தன்னுடைய வாழ்வியல் நெறியாக எடுத்துக்கொள்வதன் மூலமாக நேசிக்கணும். அப்படி நாம் நேசித்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருப்பதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களிலே இந்த உலகத்துல ஒரு சினிமா நடிகனையும் ஆட்சியாளனையும் பார்க்கணும், அவன் கூட பேசிடணும், அவன் கூட ஒரு ஆட்டோகிராஃப் வாங்கிடணும், அவன் கூட ஒரு செல்ஃபியாவது எடுத்துடணுங்கிறதுக்காக உயிரை விட்டான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காசுக்காகவோ பணத்துக்காகவோ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களிடத்திலே அவ்வளவு அந்யூன்யமாக பழகினார்கள், அவ்வளவு மக்களை வென்றெடுத்தார்கள். அத்தகைய நாமம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு மறுமையிலே நெருக்கமாக இருப்பதற்கு அதற்குரிய என்னென்ன அறச்செயல்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நம்முடைய வாழ்வியல் நெறியாக எடுத்து செயல்படுத்த வேண்டும். அல்லாஹ் நாடினால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அண்மையில் இருப்பதற்கான ஒரு பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம்மவர்களுக்கு கொடுப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.